வணக்கம். இந்தியா பாகிஸ்தான் போரானது நடக்க போதா? சிந்து நதிநீர் பங்கீட்டு ஒப்பந்தமானது ரத்து செய்யறாங்க இந்தியா. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா சிம்லா ஒப்பந்தத்தை அவங்க ரத்து செய்யறாங்க. சோ இந்த சூழல் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரப்போதா, என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் நிறைய கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. இப்படியான சூழல்ல இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் தெரிவிக்கணுமா அப்படின்ற கேள்விகளும் நமக்குள்ள இருக்கு. ஸோ அது தொடர்பாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஏப்ரல் 22 பெஹல்காம்ல அந்த தாக்குதலானது நடந்திருந்தது. நமக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஒரு அறிமுகம் தொடர்பாக கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். அது மிக கொடூரமான தாக்குதல் அப்படின்றது தான் எல்லாருடைய கருத்தாகவும் இருக்கு. எல்லாரும் அதுக்கு கண்டிச்சு பதிவுகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பதிவுகள் நான் பார்க்க நேர்ந்தது. சரி, இந்த சூழல் அடுத்த கட்டத்தை நோக்கி நகருது அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு. ஏன்னா இந்தியா சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்யறாங்க. அந்த பக்கம் சிம்லா ஒப்பந்தத்தை அவங்க ரத்து செய்யறாங்க. இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்ததன் மூலமாக போர் அப்படின்ற சூழல் தான் இருக்கு. போர்க்காலத்துல தான் இப்படியான ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும். அதனால இது போராகத்தான் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் சிம்லா ஒப்பந்தத்தை ரத்து செய்யறாங்க. அது எதனால போடப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1972 இந்தியா பாகிஸ்தான் போரின் போது அப்பொழுதைய இந்திய பிரதமர் இந்திரா காந்தி அம்மையாராலும் பாகிஸ்தானுடைய பிரதமராக இருந்த பூட்டோ அவர்களாலும் போடப்பட்ட ஒரு ஒப்பந்தம் அது. அந்த சிம்லா ஒப்பந்தம், அமைதி ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் ரத்து பண்றாங்க. அதே போல சிந்து நதிநீர் பங்கீட்டு ஒப்பந்தத்தை இந்தியா ரத்து பண்றாங்க. 1960 இந்த நதிநீர் பங்கீட்டு ஒப்பந்தமானது போடப்படுது. உலக வங்கியினுடைய அந்த மேற்பார்வையில இந்த ஒப்பந்தமானது நடைபெறுது. இரண்டு நாட்டினுடைய பிரிவினை அடுத்து இந்த நாட்டில் பாயக்கூடிய நதிகள் எப்படியாக பங்கிட்டுக் கொள்ளப்படும் அப்படின்ற அடிப்படையில இந்த ஒப்பந்தமானது போடப்பட்டு இது மிக சிறப்பாக இதுவரை நடைமுறையில இருந்தது. இந்த பெஹல்காம் தாக்குதலுக்கு அடுத்தது இந்தியா ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒப்பந்தத்தை இப்பொழுது ரத்து பண்ணியிருக்காங்க. இத்தனை போர்கள், இத்தனை தாக்குதல்ல ஸ்மூத்தாக போன இந்த ஒப்பந்தமானது இப்பொழுது ரத்து செய்யப்பட்டிருக்கு. அப்படின்னா பாத்துங்க இந்த விஷயத்தினுடைய தீவிரத்தன்மை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தாக்குதல் மத ரீதியாக நடத்தப்பட்ட தாக்குதலா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள், முக்கியமான நாளிதழ்கள்ல நம்ம படிக்கக்கூடிய செய்திகளை வச்சு பார்க்கும்பொழுது ஆம், இது மத ரீதியாக அந்த தீவிரவாதிகள் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல் தான். ஆனா நமக்கு என்ன, நம்ம எப்படி அதை பார்க்கணும் அப்படின்னா, மத ரீதியாக அவங்க நடத்தினாங்க அப்படின்றதுக்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களையும் நம்ம குற்றவாளி கூண்டில் நிறுத்துறது ஒரு சரியான ஒரு போக்கா இருக்காது அப்படின்றது தான் என்னுடைய பார்வை. ஏன்னா சமூக வலைதளங்கள்ல இந்த 2-3 நாளா நான் பார்க்குற செய்திகள்லாம் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமா தான் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் ஆதரவா நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய இறையாண்மைக்கு எதிராக சிலர் பதிவுகள் போட்டுட்டு இருக்காங்க. அதுவுமே நமக்கு பார்க்கும்பொழுது ரொம்ப வருத்தமாக இருக்கு. இந்த ரெண்டு தரப்புமே கொஞ்சம் அமைதியாக போய் ஒரு ஸ்மூத்தாக இது எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றத நோக்கி தான் இதை நகரணும். ஏன்னா பதிவுகள் போறதுனால இங்க ஒரு விஷயம் மாறிட போறது கிடையாது. இந்தியா என்ன மாதிரி முடிவெடுக்க போறாங்க, பாகிஸ்தான் என்ன மாதிரியான முடிவெடுக்க போறாங்க, டிப்ளமேட்டிக்கா இது எப்படி அணுக போறாங்க அப்படின்றத வச்சுதான் இது நகருமே தவிர்த்து நம்ம சோசியல் மீடியால இன்னொரு மதத்தை சார்ந்தோ அல்லது இந்திய இறையாண்மை எதிராகவோ பதிவு போடுறதுனால இங்க ஒன்றும் மாறிடாது. அதனால இந்த பதிவுகள்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப வருத்தமாக தான் இருந்துச்சு 2-3 நாளா நான் பார்க்கும்பொழுது. அப்புறம் இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, இந்திய உளவுத்துறையினுடைய தோல்வி இது அப்படின்னு இந்தி கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய பார்வை என்ன அப்படின்னா, இந்தியாவுடைய உளவுத்துறை இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கலாமோ அப்படின்றது நிதர்சனமான உண்மையாக இருக்கு. ஏன்னா 27 பேர் இறந்திருக்காங்க, சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்றது உள்ளபடியே வருத்தமாக இருக்கு. இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு உளவுத்துறை செயல்பட்டு இருக்கலாமோ அப்படின்றது நம்முடைய பார்வையாக தான் இருக்கு. ஆனா இது ஒட்டுமொத்தமாக உள்துறை மீது குற்றம் சாட்டுவது சரியாக இருக்காது. குறிப்பாக விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள், எம்பி அவர் கருத்து சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, இது உள்துறையினுடைய தோல்வியாக தான் பார்க்கப்படணும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம இன்னொன்னும் இது கூட சேர்ந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. என்ன அப்படின்னா, காஷ்மீரினுடைய ஆட்சி, காஷ்மீர்ல இப்பொழுது தேசிய கான்ஃபரன்ஸ் பார்ட்டி தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதனுடைய ஹெட்டாக இப்போ உமர் அப்துல்லா அவர்கள் சிஎம் ஆக இருக்காங்க. இப்போ அவங்களுடைய ரோல் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அவங்க இப்பொழுது இந்தி கூட்டணியில இருக்காங்க. இப்போ அவங்களுடைய ரோல் என்ன அப்படின்ற ஒரு கேள்வியை கூடவே சேர்த்து எழுப்பியிருந்தாங்கன்னா இவங்களுடைய கேள்வியில
ஒரு ஒரு நியாயம் இருக்கு அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். உமர் அப்துல்லா அவர்களை வந்து சுத்தமாக விலக்கி விட்டுட்டு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களை மட்டும் நோக்கி நம்ம கேள்வி கேட்கறது வந்து ஒரு சரியான ஒரு போக்காக இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பகுதி காஷ்மீர் அப்படின்றது. அப்படி இருக்கும் பொழுது மாநில அரசும் மத்திய அரசுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டும்தான் இதை நம்ம ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ண முடியும். இது ஒன்றும் ஒரு வழிப்பறி சம்பவமோ அல்லது இங்க நடக்கிற மாதிரி ஏதோ ரவுடி ஒருத்தன் இன்னொருத்தன் வெட்டுறது அந்த மாதிரி சம்பவம் கிடையாது. இது வந்து டெரரிஸ்ட் அட்டாக் அப்படின்னும் பொழுது வெறும் உள்துறை மட்டும் இதுல வந்து முழுமையாக பொறுப்பேற்கணும் அப்படின்றது வந்து நமக்கு உடன்பாடு கிடையாது. உள்துறைக்கும் இதுல வந்து பொறுப்பு இருக்கு அப்படின்றத நம்ம மறுக்கல, மத்திய உள்துறைக்கும் இதுல பொறுப்பு இருக்குன்றத நம்ம மறுக்கல. ஆனா தேசிய மாநாட்டு கட்சி, அதாவது காஷ்மீர்ல ஆட்சி செய்யக்கூடிய உமர் அப்துல்லா அவர்களுக்கு சுத்தமாக இதுல பொறுப்பே கிடையாது. அவரை விலக்கி விட்டுட்டு நம்ம வந்து மொத்தமாக மோடி அரசை குற்றம் சாட்டலாம் அப்படின்ற ஒரு போக்கை எடுக்கிறது சரியான ஒரு பார்வையாக இருக்காது அப்படின்றதான் என்னுடைய பார்வையாக இருக்கு. இன்னொரு கருத்தையும் நான் பார்த்திருந்தேன். யார் அந்த கருத்தை சொல்லியிருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூத்த வழக்கறிஞர், மூத்த அரசியல்வாதி, ராஜ்யசபா எம்பி கபில் சிபில் அவர்கள் தான் கருத்தை தெரிவிச்சிருந்தார். என்ன கருத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானை தீவிரவாத நாடாக அறிவிக்கணும் அப்படின்றது தான் அவருடைய கருத்தாக இருந்தது. கபில் சிபில் யாரு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். முன்னாள் மத்திய அமைச்சர், காங்கிரஸ் பீரியட்ல வந்து மத்திய அமைச்சராக இருந்தார். அப்புறம் காங்கிரஸ்ல இருந்து விலகி 2022 ராஜ்யசபா எம்பி ஆயிட்டாரு. யார் தயவுனால ஒரு ராஜ்யசபா எம்பியா மாறினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்பி சமாஜ்வாதி பார்ட்டியோட தயவுனால அவர் வந்து ராஜ்யசபா எம்பியாக மாறினாரு. இப்போ சமாஜ்வாதி பார்ட்டி எந்த கூட்டணியில இருக்காங்க? இண்டி கூட்டணியில இருக்காங்க. ஓகே, இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய கருத்து பதிவிடுறாங்க இல்லையா, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெறுப்பு அரசியலை கக்குறாங்க பாஜக வந்து அபிஷியலா வந்து அந்த மாதிரியான வார்த்தைகள் எங்கேயும் பயன்படுத்துற மாதிரி எனக்கு தெரியல. நிறைய பதிவுகள் நான் பாக்குறேன், அப்படி எதுவும் தெரியல. ஏதோ ஒரு ஐடி போடுது, சில நபர்கள் போடுறாங்க அப்படின்றது நம்ம மறுக்கல. அது வந்து தவிர்க்கப்படணும் அப்படின்றதுல நமக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனா கபில் சிபில் போன்ற ஒரு மூத்த அரசியல்வாதி, ஒரு எம்பி வந்து என்ன மாதிரியான வார்த்தைகள் சொல்றாரு, ஒரு நாட்டை வந்து தீவிரவாத நாடா அறிவிக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றாரு. அந்த கருத்துக்கு இந்த இந்தி கூட்டில இருந்து எந்த கண்டனமே வந்து தெரிவிக்கல. திருமாவர்கள் வந்து அமைதி காக்குறாங்க, ஸ்டாலின் அவர்கள் அமைதி காக்குறாங்க. யாரெல்லாம் இங்க ரொம்ப புரட்சிகரமா பேசிட்டு இருந்தாங்களோ எல்லாரும் இப்பொழுது அமைதியாக இருக்காங்க. கபில் சிபில் அவர்களுடைய அந்த கருத்துக்கு ஒரு நாட்டையே தீவிரவாத நாடாக அறிவிக்கிறது அப்படின்றது வந்து ஒரு சரியான ஒரு போக்காக இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த நாட்டுல இருந்து அதிகமான தாக்குதல்கள், அந்த நாட்டினுடைய சப்போர்ட்னால அதிகமான பிரச்சனைகள் இந்தியாவுக்கு ஏற்படுது அப்படின்றதால நம்ம மாற்று கருத்து கிடையாது. ஆனா ஒரு நாட்டையே தீவிரவாத நாடா அறிவிக்கணும் அப்படின்றது வந்து ஒரு சரியான போக்கா இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா அப்பாவி பொதுமக்கள் நிறைய பேர் அந்த நிலத்துல வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இது பத்தின அரசியல் தெரியாது. அவங்க அன்றாடம் காட்சியா இருப்பாங்க. தினசரி அவங்களுடைய வாழ்க்கையை ஓட்டுறதே பெரிய விஷயமாக இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது ஒரு நாட்டை தீவிரவாத நாடா அறிவிச்சு பண்ணணுமா அப்படின்றதுல எனக்கு சில மாற்று கருத்துக்கள் உண்டு. ஆனா இந்தியா வந்து என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படின்றதுல நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா கபில் சிபில் அவர்களுடைய கருத்துக்கு திருமாவர்களுடைய கருத்து என்ன, சோசியல் மீடியால பொங்குறாங்க இல்லையா அந்த திராவிடியன் ஸ்டாக்ஸ்லாம், அவங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க எனக்கு கொஞ்சம் ஆவலாக இருக்கு. ஓகே, இப்பொழுது இந்த சிந்து நதிநீர் பங்கீட்டு ஒப்பந்தம் பத்தி வருவோம். இப்போது இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்வதன் மூலமாக இந்தியா ஒரு பெரிய பாவம் செஞ்சிட்டாங்க அப்படின்லாம் வந்து சமூக வலைதளங்கள்ல பலர் பதிவிடுறதை நம்மளால பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னா, ஒரு நாட்டுல குடிக்க தண்ணி இல்லாமல் போயிடும், பஞ்சம் ஏற்பட்டுரும், மக்கள் இறந்துருவாங்க. ஸோ வந்து இந்தியா இந்த பாவத்தை வந்து செய்யக்கூடாது, ஆன்மீகத்துல நாட்டம் கூட இந்தியா வந்து இந்த பாவத்தை செய்யக்கூடாது அப்படின்னா வந்து நிறைய சோசியல் மீடியால கருத்துக்கள் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ நதிநீர் அந்த ஒப்பந்தம் ரத்து செய்யுது அப்படின்னு இந்தியா அறிவிச்சதன் மூலமாக ஒரு சொட்டு தண்ணி கூட போகாம ஒரே நாள்ல நிறுத்த முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நிறுத்த முடியாது. இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக ஒரு 5% ஒரு 10% தண்ணி போகாமல் இப்போதைக்கு இந்தியாவோட தடுக்க முடியும் அப்படின்றதான் செய்தித்தாள நம்ம படிக்கக்கூடிய விஷயமாக இருக்கு. அப்படி பார்க்கும்போது 90% வழக்கம் போல அந்த தண்ணியானது அந்த வழியாக பாகிஸ்தானுக்கு போயிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால அந்த இப்போதைக்கு பெரிய பிரச்சனைகள் பாகிஸ்தான்ல ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த தண்ணியை அப்படியே ஒட்டுமொத்தமாக இந்த நிறுத்தணும் இந்த நதியை வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சில ஆண்டுகள் தேவைப்படும் இந்தியாவுக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஏன்னா நிறைய அணைகள் கட்டப்பட வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த தண்ணியை இந்தியாவுக்குள்ள திருப்ப நிறைய கால்வாய்கள் வெட்ட வேண்டியது இருக்கும். இதன் காரணமாக இது சில ஆண்டுகளை வந்து எடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. உடனடியாக பாகிஸ்தானுக்கு போக வேண்டிய போகக்கூடிய தண்ணியை வந்து நிறுத்தி இந்தியா பெரும் பாதகம் செஞ்சிடுச்சு, பெரும் பாவத்தை வந்து செஞ்சிட்டாங்க அப்படின்ற கருத்து வந்து சரியான கருத்து கிடையாது. ஸோ வந்து கையெழுத்து போடுறது நமக்கு தான் தெரியும், கையெழுத்து போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போடுற நதிக்கு தெரியாது இல்லையா. ஸோ அதனால அது வந்து ரெகுலராக தான் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். அதை தடுக்கிறதுக்கான அந்த டெக்னாலஜி, அதற்கான அந்த விஷயங்கள்லாம் வந்து செய்வதற்கு சில ஆண்டுகள் எடுக்கும். இது வந்து ஒரு எச்சரிக்கை தான்.
தொடர்ச்சியா ஒரு நாட்டின் மீது, ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பின் மீது அச்சுறுத்தல் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. அந்த நாடு வந்து சும்மா போயிட்டு இருக்குமா? அப்படின்னா வந்து எந்த நாடும் போவாது. நீங்க அந்த இடத்துல இருந்தாலும், நீங்க வந்து ஒரு உயர் பொறுப்புல இருந்தாலும் நீங்களும் அந்த மாதிரி நடவடிக்கை தான் எடுப்பீங்க. ஏன்னா தொடர்ச்சியாக வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்க இந்தியாவின் மீது காழ்ப்புணர்ச்சி காரணமாக பாகிஸ்தானுடைய ஆதரவால இப்படியான தாக்குதல் நடைபெறுது அப்படின்றதான் பார்வையாக இருக்கு. வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்க ஒரு நாட்டுக்கு இப்படியான அச்சுறுத்தல் இருக்கும்பொழுது அதை வந்து கண்டிப்பாக தடுத்து நிறுத்தியாக வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அதன் காரணமாக ஒரு எச்சரிக்கை கொடுக்கும் விதமாகத்தான் இந்தியா வந்து இப்படியான ஒரு நடவடிக்கை வந்து எடுத்திருக்காங்க. அதனால பெரிய பாவம் உடனடியாக செஞ்சுட்டாங்க இந்தியா அப்படிலாம் கிடையாது. பாகிஸ்தான் இறங்கி வந்து இல்ல இது மாதிரி தாக்குதல்கள் நடத்த மாட்டோம், நாங்க வந்து தீவிரவாதிகளுக்கு ஒத்துழைக்க மாட்டோம், அந்த மாதிரியான ஏதாவது ஒப்பந்தம் சம்திங் அந்த மாதிரி என்ன வாக்குறுதிகள் கொடுக்கும் பட்சத்தில் திரும்ப வந்து தண்ணியை திறந்தா விட போறாங்க. அதனால இன்னைக்கே தண்ணி நின்றோம், மக்கள் எல்லாம் இன்னைக்கே வந்து வறுமைக்கு போயிடுவாங்க, விவசாயம் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு ஃப்ரேம் பண்றாங்க. அது கிடையாது. அதனால வந்து பார்க்கக்கூடிய மக்கள் வந்து அப்படியான ஒரு விஷயம் இதுக்குள்ள இல்லை அப்படின்றத வந்து பெரிய பாவம் இந்தியா செஞ்சுட்டாங்க அப்படின்னு ஸோ அந்த சீன் வந்து இங்க கிடையாது அப்படின்றதான் நான் சொல்ல வந்த விஷயமாக இருக்கு. இப்படியாக தான் இந்த விவகாரம் வந்து போயிட்டு இருக்கு. நிறைய அந்த தீவிரவாதிகள் சம்பந்தப்பட்ட வீடுகள்லாம் வந்து இந்திய ராணுவம் வந்து தாக்குதல் நடத்தி உடைச்சிருக்காங்க அப்படின்ற செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஒரு இந்திய ராணுவ வீரர் வந்து பாகிஸ்தான் ராணுவம் பிடிச்சி வச்சிருக்காங்க அப்படின்ற செய்தி நேற்று பார்த்தேன். அதுக்கப்புறம் இப்பொழுது ஒரு ராணுவ வீரர் அந்த சண்டையின் காரணமாக ஒரு இந்திய ராணுவ வீரர் வந்து உயிரிழந்திருக்காரு இப்படின்னு செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ வந்து போர் நடக்கிறது அப்படின்றது வந்து நமக்கு ஜாலியாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம போய் அங்கே பங்கேற்க போறது கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன கொடுப்போம்? பணம் கொடுப்போம். கடைசியா கார்கில் போர்ல நம்ம தானே கொடுத்தோம், பணம் கொடுப்போம், டொனேட் பண்ண சொன்னா பண்ணுவோம், அவ்வளவுதான், நம்மளுடைய ஒர்க் முடிஞ்சிருச்சு. ஆனா அங்க நின்று அந்த லைன்ல நின்று போரிடுறாங்கல்ல அந்த வீரர்கள், அந்த வீரர்களுடைய குடும்பத்தை நினைச்சு பாருங்க. அவங்க விரும்புவாங்களா அந்த சண்டையை? இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்கணும் அப்படின்றது வந்து ராணுவ வீரர்களுடைய ஃபேமிலி விரும்புமா? ராணுவ வீரர் விரும்புவார், ஏன்னா அது நினைச்சுதான் அங்க போறாரு. ஸோ அவரு வந்து பிரச்சனை கிடையாது, அவரு வந்து ஒண்ணு பாத்திரலாம், என்ன நடக்கான்னு பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு இதுவா இருப்பாரு. ஆனா அவங்க ஃபேமிலி நினைச்சு பாருங்க, அவங்க நினைப்பாங்களா நாளைக்கு வந்து போர் நடந்தா என்ன ஆகும், நம்ம குடும்பம் என்ன ஆகும், அவர் இறந்துட்டா என்ன ஆகுறது? ஸோ இந்த மனநிலை தான் இருப்பாங்க. அதனால வந்து போர் நடக்கட்டும், போர் நடந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம ஒன்றும் பார்க்க போறது கிடையாது. நம்ம வந்து என்னன்னா வேடிக்கை தான் பார்ப்போமே தவிர்த்து நம்ம போய் லைன்ல நின்று சண்டை போறது கிடையாது. அதனால போர் நடக்கட்டும், இந்தியா ஏன் சும்மா இருக்குது, போர் ஒரு ஏவுகணையை தூக்கி போடுங்க, இதெல்லாம் நடக்கட்டும் அப்படி சும்மா இந்த மாதிரியான சீன்லாம் வந்து கிரியேட் பண்ண வேண்டாம். ஏன்னா போர்ன்றது ரொம்ப ஆபத்தானது. தமிழ்நாடு வந்து இந்த மொழியில இருக்கு, பாகிஸ்தானுடைய அருகில் இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய நிலைமை நினைச்சு பாருங்க, எந்த அளவுக்கு மக்கள் வந்து பயந்துகிட்டு இருப்பாங்க போர் நடந்தா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து போர் நடக்கக்கூடாது, போர் வேண்டாம் அப்படின்றதுதான் வந்து முடிவு. போர் நடக்காம இந்த பிரச்சனையை வந்து எப்படி ஸ்மூத்தா நம்ம ஹேண்டில் பண்ணி வளர்ச்சியை நோக்கி இந்தியாவை வந்து கொண்டு போனோம், அதை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணவே தவிர்த்து போர் நடக்கட்டும், ரொம்ப ஜாலியா இருக்குல்ல போர், ஏன்னா நம்ம வேடிக்கை தான் பார்க்க போறோம், நமக்கு ஜாலியாக தான் இருக்கும், சண்டை நிற்கிறான் இல்லை அவனுக்கு தான் பிரச்சனையா இருக்கும். அதனால இந்த போர் இந்த சீன்லாம் வந்து நம்ம கிரியேட் பண்ண வேண்டாம். நிறைய சோசியல் மீடியாவில் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அது வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏதோ சில தீவிரவாதிகள் வந்து மதத்தின் அடிப்படையில் படுகொலை செஞ்சிட்டாங்க அப்படின்றதுனால ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களையும் இந்திய இஸ்லாமியர்களையும் நம்ம வந்து குற்றவாளி கூண்டில் நிறுத்துறது ஒரு சரியான ஒரு போக்கா இருக்காது. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய பலரை வந்து காப்பாற்றினதும் இஸ்லாமியர்கள் தான். அதனால அவங்க அப்படி நடந்துக்கிட்டாங்க, தீவிரவாதிகள் அப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்றது வந்து நாம் ஏற்கல. அது வந்து முற்றிலுமாக மதத்தின் அடிப்படையில இந்து அப்படின்னு கேட்டு ஒருத்தனை கொள்றது வந்து ஒரு எந்த அளவுக்கு கேவலமான ஒரு செயல் அப்படின்றதுலாம் வேற விஷயம். ஆனா நம்ம வந்து இன்னொருத்தவங்களை வந்து அந்த மாதிரி பாகுபடுத்தி அவங்கள பிரிச்சு ஒரு மாதிரி அவங்கள ஒரு குற்ற உணர்ச்சியில வச்சிருக்கிறது வந்து ஒரு சரியான ஒரு போக்காக இருக்காது. மோடி அவர்கள் சொன்னது போல விரைவில் இந்தியாவை வந்து வல்லரசாக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய ஃபோக்கஸ் இருக்குமே தவிர்த்து, அப்துல் கலாம் அவர்களும் அதான் சொன்னாங்க, மோடி அவர்கள் எல்லா பிரதமரும் அதானே சொல்லுவாங்க, என்ன இந்தியா பின்னாடி போகணும்னா சொல்லுவாங்க. ஸோ அந்த இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி இந்தியாவை வந்து வளர்க்கறதுக்கான வேலைகளில் நம்மளுடைய பங்களிப்பு என்ன இருக்கணும் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணணுமே தவிர்த்து போர் நடக்கட்டும், அதுக்கப்புறம் இன்னொருத்தவனை வந்து டிஸ்கிரிமினேஷன் பண்ணுவோம், அவனை வந்து தள்ளி வைப்போம், ஸோ அந்த பார்வையில் வந்து போக வேண்டாம். எனக்கு சரி தப்பு அப்படின்னு பட்ட விஷயங்களை வந்து நான் இங்கே சொல்லியிருக்கேன். இதில் சில கருத்துக்கள் சிலருக்கு ஏற்புடையதாக கூட இல்லாமல் இருக்கலாம். நாளைக்கு அந்த கருத்தை நான் மாற்றிக்கிட்டு கூட ஆகலாம். ஏன்னா வந்து இன்னைக்கு என்னுடைய புரிதல், இன்னைக்கு நான் படித்த விஷயம், இன்னைக்கு பார்க்குற விஷயங்கள், அனுபவங்கள், அதெல்லாம் வச்சு நான் இந்த வீடியோ வந்து பதிவு பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து சிலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம், சிலருக்கு வந்து மாற்று கருத்துக்கள் இருக்கலாம், சிலருக்கு வந்து ஓகே தான், கரெக்டாக தான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். இந்த விவகாரம் வந்து அடுத்தடுத்து எப்படியாக போக போகுது அப்படின்றதெல்லாம் வந்து வேறு வேறு வீடியோவில் வந்து நம்ம தொடர்ச்சியாக பேசலாம். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அன்பே சிவம், திருமூலர் சொன்ன அந்த அன்பே சிவம் அப்படின்ற
கோட்டோட நான் முடிக்க விரும்புகிறேன்.